Hi friends, welcome to IT Code. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில் query fetch பண்ணும்போது ஒரே டேபிளையே நமக்கு டேட்டாஸ் திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டேபிள்லேருந்து டேட்டா fetch பண்ணுறோம், அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு திரும்ப அதே டேபிளே நமக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த டேபிளை ஒரு தடவைக்கு 2 தடவை வேறு ஒரு அலையாஸ் நேம் கொடுத்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் செல்ஃப் ஜாயின். அதாவது ஒரே டேபிளையே திரும்ப இன்னொரு அலையாஸ் வேறு நேமில் கால் பண்ணிக்கிறது தான். இப்போ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் அந்த கம்பெனியோட எல்லா எம்ப்ளாயீஸும் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து கேட்டகரி டைப் பிரிச்சிடும். ஒருத்தவங்க மேனேஜர்ஸ், மற்றவங்க ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிறோம். ஸோ அதில் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது ஒரு 4-5 எம்ப்ளாய்க்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கும்போது, கொரி எடுக்கும்போது இந்த எம்ப்ளாய்க்கு மேனேஜர் யார் அப்படின்ற டேட்டாஸ் நமக்கு வேணும். அப்படின்னா இதே டேபிள்லேயே திரும்ப மேனேஜருக்காக ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறணும். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எம்ப்ளாயி ஐடி மேனேஜர், இந்த எம்ப்ளாயி டைப் வந்து 1 அண்ட் அவங்களோட மேனேஜர் ஐடி. ஸோ இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி, மேனேஜர், அவரோட மேனேஜர் ஐடி வந்து அவர் தான். இவரும் மேனேஜர் தான், செகண்ட் எம்ப்ளாயும். ஸோ தேர்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி அண்டர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு நான் எம்ப்ளாயி. ஸோ அந்த செகண்ட் இவருக்கு கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி ரெலவெண்ட்டாக நிறைய டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து சிம்பிளான செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமும் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயே இவங்களோட மேனேஜர் யார் அப்படிங்கிறது தெரியணும்னா நம்ம இந்த டேபிளையே திரும்ப, ஏன்னா இந்த டேபிளில் தான் அந்த மேனேஜர் ஐடியும் இருக்காங்க, மேனேஜர்ஸும் இதே டேபிள் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு அலையாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்ப்ளாயிங்கிறத E1 அப்படிங்கிற நேமுக்கு அலையாஸ் மாற்றிடுறேன். திரும்ப அதே டேபிள் திரும்ப கால் பண்ணுறேன். இப்போ E2 வேரில் E1ஓட மேனேஜர் ஐடி அப்படிங்கிறது E2ல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி தான் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு திரும்ப E2ல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம் அப்படின்னு எடுத்துட்டு மேனேஜர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த E1ல் இருக்கக்கூடிய மேனேஜர் ஐடி இங்கே எடுத்துக்கலாம். E1ல் இருக்கக்கூடிய ஸோ இங்கே வரக்கூடிய மேனேஜர் ஐடியை திரும்ப இதே டேபிளுக்கு, அதாவது இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கே ரெஃபரன்ஸாக கால் பண்ணி அந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து இதே டேபிளை ரெஃபர் பண்ணி இதுக்குண்டான எம்ப்ளாயி நேமை மேனேஜராக எடுத்துகிட்டு வருது. ஸோ இதுதான் செல்ஃப் ஜாயின்ஸ். ஸோ நம்ம ரெலவெண்ட் டேட்டாஸ் ஒரே டேபிளில் 2 தடவை 3 தடவை கூட நம்ம இதை கால் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுதான் செல்ஃப் ஜாயின்ஸ் இன் SQL சர்வர். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.